இது சிவிலைசேஷன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன ஜாப் குவெஸ்டா? நான் கடைசியாக 40வது ரைடு முடிச்சப்போ எனக்கு இந்த குவெஸ்ட் காட்டுச்சு. நான் இதுக்கு முன்னாடி கீ ஆக்சசிபிலிட்டி இருக்கிற 2 டஞ்சன்ஸ்குள்ளே போயிருக்கேன். அப்போ என்னை கட்டாயப்படுத்தி உடனடியாக முடிக்கணும்னு சொன்னது பெனால்டி குவெஸ்ட் அப்புறம் எமர்ஜென்சி குவெஸ்ட் மட்டும்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆப்ஷனல் குவெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் முடிவெடுக்க இது எனக்கு டைம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கஷ்டமானதாக இருக்கும்னு தோணுது. லாஜிக்கலாக பார்த்தா நான் இன்னும் பலசாலியாக மாறுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்கும்னு தோணுது. என் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் கிடைக்கும். எஸ், என்னோட டெய்லி குவெஸ்ட் அதை நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறமும் செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்ப நான் சரி, எனக்கு என்னமோ உண்மையான கேம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுதோன்னு தோணுது. உள்ள எனக்காக என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கேன். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தாமதத்துக்கு மன்னிச்சிடுங்க. அப்படி இல்ல, இப்ப நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க தம்பி? அண்ணா நீங்களா? இப்போ வரைக்கும் டஞ்சன் நார்மலா தான் தெரியுது. நான் ஃபுல் ரிகவரியோ போஷன்ஸையோ பயன்படுத்தக்கூடாதா? இல்லைனா குவெஸ்ட் முடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அப்போ நான் கண்டிப்பாக ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இது என்ன ஆர்மர் டைப் பீஸ்டா? ஏன் இது வேலை செய்யல? இது நல்லதில்ல. இதுக்கு முன்ன எதிரிகளை எதிர்த்து போராடி இருக்கேன். அதுக்கெல்லாம் இன்னும் கடுமையா இருக்கும். தேவையில்லாம ஒரு ஃபேட்டல் ஸ்ட்ரைக்கை வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னால மன்னாவை ரெக்கவரோ டேமேஜை ஹீலோ பண்ண முடியாது. ஆனா என்னோட நிலைமையை நினைச்சு அவங்க கவலைப்பட்டு இத்தோட நிறுத்த போறதும் இல்லை. என்ன விஷயம்னு சொல்ல. நீ உணவை சரியா சாப்பிடவே இல்லை. அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது சரி, கில்ட எஸ்டாப்ளிஷ் பண்ற வேலை எப்படி போயிட்டு இருக்கு? நீ ஸ்ட்ராங்கர்ஸ்க்கு பெரிய அளவுல ஆஃபர் கொடுத்தோம், அவங்க அதை நிராகரிச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹண்டர்ஸ் ஆன மின்பியாங்கும் அப்புறம் சாஹே இன்னும் நிராகரிச்சது உண்மைதான். ஆனா அது பெரிய பிரச்சனை இல்லை. அப்புறம் யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் ஹண்டர்ஸ் கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கேன். நாம அவங்க விதிமுறைகளை ஏத்துக்கிட்டா நிச்சயமா அவங்க கையெழுத்து போட்டுடுவாங்க. நீ சரியா சொன்ன. வெளிநாட்டுல இருந்து ஹண்டர்ஸா? நிச்சயமா. ஜின்ஹு, நீ ஏதோ ரகசியமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். சி ரேங்க் ரைட்ஸை அதிகமா விலை கொடுத்து வாங்கி உன்னை பெருசா எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ற. அது உன்னோட பர்சனல் ப்ராஜெக்ட். ஆனா நீ ஏன் வழியில குறுக்கிடாத. இவருக்கு நம்ம பாஸை பத்தி எதுவும் தெரியாது. என் பக்கம் எவ்வளவு பெரிய பவர் இருக்குன்னு தெரிஞ்சா அப்படி பேச மாட்டாரு. இந்த ஃபைட் முடியறதுக்குள்ள நான் கண்டிப்பா டயர்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
ஸ்டெல்த் ஸ்கில்லா? இதை பயன்படுத்தக்கூடிய பீஸ்ட்களையும் சமாளிக்கணுமா? என்ன இது? அது மேஜ் தானே. அது லைட் மேஜிக்கும் பயன்படுத்த முடியுமா? ஸ்டெல்த் ஸ்கில் அப்புறம் லைட் மேஜிக், என்ன நடக்குதுங்க? கசாக்காவை ஞாபகப்படுத்துது. நான் என்னுடைய பழைய பேட்டில்ஸ் எல்லாம் திரும்ப பார்க்குற மாதிரியே இருக்கு. நான் நினைச்சதை விட இந்த குவெஸ்ட் ரொம்ப டஃப்பா இருக்கு. ஒவ்வொரு வகையான பீஸ்டுக்கும் ஒவ்வொரு விதமான வீக்னஸ் இருக்கும். நைட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் வேணும், அசாசன்ஸ்க்கு பெர்செப்ஷன், ஆர்ச்சர்ஸ்க்கு சுறுசுறுப்பு தேவை. போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாத வரைக்கும் நைட்ஸ்க்கு எந்த டேமேஜும் ஆகாது. போதுமான அளவுக்கு பெர்செப்ஷன் இல்லைன்னா அசாசன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உண்மையான பிரச்சனையே இந்த மேஜஸ் தான். எனக்கு தெரிஞ்ச அவங்களை தாக்குறதுக்கு அறிவு தேவைப்படும். இதுக்கு முன்ன நான் அந்த மாதிரி நிலைமையில இருந்ததே இல்லை. என்கிட்ட போதுமான அளவுக்கு மனம் இல்லை. என் ஸ்கில்ஸை தேவையில்லாம நான் வீணாக்க கூடாது. என்னோட ஃபெட்டிக்கும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இதை முடிக்கணும். பரவாயில்லையே, எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஒரு வழியா நேரம் வந்துருச்சு. நல்ல வேளை இந்த மாதிரி பொருள் எல்லாம் பீஸ்டிங்க விட்டுட்டு போறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹை ரேங்க் நைட்டோடைய செஸ்ட் பிளேட்டா? யோசிச்சு பார்த்தா இது வரைக்கும் பெருசா கேரை வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே இல்லை. ஓ, இது இன்விசிபிளா மாறுமா? நல்ல வேளை நான் பார்க்க வித்தியாசமா இருக்க மாட்டேன். பரவாயில்ல, இதனால மூவ்மெண்ட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நான் முழுமையா ரீஸ்டோர் ஆயிருக்கேனா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா லெவலப் ஆயிருக்கேன். நிறைய கோல்டும் ஐட்டம்ஸும் கிடைச்சிருக்கு. என் சோர்வுல இருந்து ரிகவர் ஆயிட்டேன். அதனால இப்போ நான் அடுத்த ஸ்டேஜ்க்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த கதவோட மறுபக்கம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்னால இதை கடந்து போக முடியலன்னா போற வரைக்கும் முயற்சி பண்ணுவேன். இதுக்குள்ள இருந்து வந்த காத்தே பயங்கரமா இருக்கு. இது ஒரு வகையான த்ரோன் ரூமா? இந்த இடம், இந்த சத்தம், இந்த உணர்வு, இதை என் உடம்பு என்னைக்கும் மறக்காது. நான் டபுள் டஞ்சனுக்குள்ள போனப்பவும் இதே அளவுக்கு பிரஷரை ஃபீல் பண்ணேன். அப்படின்னா அந்த மொத்த இன்டென்சிட்டியும் இவன் கிட்ட இருந்து தான் வருது. நைட் கமாண்டர் ஈக்ரிஸ் த பிளட் ரெட். அதுக்கேத்த மாதிரி ரெட்ல தான் இருக்கு. கண்டிப்பா இவன் இதுக்கு முன்னாடி நான் போராடின எதிரிகள் மாதிரி இல்ல. காலியா இருக்கிற சிம்ஹாசனத்தை பாதுகாக்கிற ஒரு நைட். வரோம். தூண்களையே காஞ்ச கிளைகள் மாதிரி வெட்டுறான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவு ஹெவியான ஆர்மரை போட்டு இவ்வளவு வேகமா நகர்றோம். பயங்கரமான மான்ஸ்டரா இருக்கும். அதுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது.
எங்க 2 பேரோட ஸ்பீட் ஈக்குவலா இருக்கு. ஆனா என்னை விட அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அந்த கவசம் இருக்கிறதுனால என்னால தாக்க முடியல. இவனை தோக்கடிக்க வேற ஏதாவது வழி இருக்கா? நான் நினைச்சதை விட ரொம்ப ஆபத்தானவனா இருக்கும். ஆயுதம் இல்லாம என்னால இவனை ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் போட்டிருக்கிற அந்த ஆர்மரை தாண்டி நான் அவனை தாக்குறதுக்கு இதுதான் ஒரே வழி. மனசுல உன்னை பெரிய வீரனை நினைச்சிட்டு இருக்கியா? இது நீ நினைக்கிற அளவுக்கு ஈஸியா இருக்காது. உள்ள வாங்க. சேர்மன், டைம் ஆச்சு. நீங்க இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? நான் இன்னும் என்னோட வேலையை முடிக்கல. என்னோட பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நானும் என் தட்டில் தேவையில்லாம இருக்கிற பொருட்கள்லாம் நீக்கிக்கிட்டு இருக்கேன். மொத்தத்தில் இது நடக்குது. உண்மைதான். இப்போதான் நான் நினைச்சேன். நான் இங்கே தான் இருக்கேன். நீங்க கிளம்ப போறீங்களா? எஸ் சார். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் இந்த ஆப்ரேஷனை அப்ரூவ் பண்ணதுக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்கிறதுன்னே தெரியல. நன்றியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் இது வரைக்கும் அந்த ஐலாண்டை பற்றி இன்டர்வியூஸ், டிவி, நியூஸ் பேப்பர்ஸில் நிலைநிறுத்தினது தான் இதுக்கு காரணம். அது பொதுமக்களோட பார்வையில் இருக்கிறதுனால அவங்க எல்லாரோட கருத்தும் வேறுபடுது. நீங்கள் செஞ்ச இவ்வளோ பெரிய விஷயத்தில் நான் ஒரு சின்ன உதவி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உடைச்ச இந்த கூண்டுனால விமர்சனங்கள் வரும்னு உங்களுக்கு தெரியும்ல? நான் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கேன். அங்கே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அந்த ஐலாண்ட் ரொம்ப மோசமானது. எனக்கு எல்லாம் தெரியும் சார். இந்த பயணமே அச்சுறுத்தல் நிலைகளை மதிப்பிடத்துக்காக தான். நாங்கள் எதிரிகளை தூண்டுவோம். அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்கிறத நாங்கள் பார்ப்போம். வழக்கம் போல விடாமுயற்சியை நான் எதிர்பார்க்குறேன். 3வது ரைடு ஜீஜு ஐலாண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போருங்கிறது இப்போ வரைக்கும் முடிவடையவே இல்லை. இவ்வளவு வேகம்! எப்படியும் நான் அதை தடுத்துட்டேன். ஆனா அது எனக்கு 500 ஹெச்பியா ஃபீல் ஆச்சு. நான் அந்த ஆர்மரை போட்டது நல்லதா போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் நான் அப்படியே விட்டுருந்தா அவன் என்ன கொன்னு இருப்பான். ஸ்வாடு கூட இல்லாம இந்த அளவுக்கு டேமேஜ் பண்றான்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான். என் பவரை வச்சு என்னால் அவனுக்கு ஈடு கொடுக்க முடியலன்னா அப்ப என்னோட ஸ்பீடை தான் பூஸ்ட் பண்ணணும். என்னால அவனை பிடிக்க முடியல. அந்த பாசிவ் ஸ்கில் என் டிஃபென்ஸை பூஸ்ட் பண்ணிருக்கு. இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும்.
நான் இன்னும் தோத்து போகல. அந்த வாளால இஷ்டத்துக்கு ஓனரை மாத்த முடியாது. இப்பவே நான் இன்வென்டரிக்கு போய் என் கையில எடுத்துக்கிறேன். வாழமா இருக்கு, இன்னும் வாழமா குத்தணும். நான் இதுல ஜெயிச்சிட்டேன்ல. கிட்டத்தட்ட நெருக்கமா இருந்தது. ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டேன். ஸ்கில்ஸ், எபிலிட்டி, அனுபவம் எல்லா விஷயத்திலையும் எங்க 2 பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. கொஞ்சம் அலட்சியமா இருந்தாலும் நான் செத்து போயிருப்பேன். என்னது 4 ரிவார்ட்ஸா? அப்புறம் அந்த பவுச்சில் 15 லட்சம் கோல்டு இருக்கு. இது இக்ரஸ் கிட்ட இருந்த அதே ஹெல்மெட் தானே? ஆனா இது எஸ் ரேங்க் ஐட்டமா? டெமன்ஸ் கேசலுக்கான கீ கூட எஸ் ரேங்க் தான். ஆனா இதுக்கு முன்ன நான் எப்பவும் இந்த குவாலிட்டியில இருக்கிற கியரை யூஸ் பண்ணதில்லை. இது பிசிக்கல் டேமேஜ் 15% குறைக்குது. ஸ்ட்ரென்த் அப்புறம் வைட்டலிட்டியில 20 பாயிண்ட்ஸ் பூஸ்ட் பண்ணிருக்கு. இது உண்மையிலேயே அற்புதம். ஆட்சியாளரோட கையில ஒரு ரூன் ஸ்டோன் மாதிரி. இது என்ன ஸ்கில்லா இருக்கும்? சரி, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அப்போ இது என்ன பண்றது? இது இன்ஸ்டன்ட் டெலிபோர்டேஷன் ஸ்டோனா? ஆனா இது இன்வென்ட்ரிக்குள்ள போகாதே. சம்மந்தம் இல்லாம ஏன் இப்போ டெலிபோர்டேஷன் ஸ்டோனை கொடுக்கணும்? இது ஒரு ஜாப் சேஞ்ச் குவெஸ்டா? ஒருவேளை இது இன்னும் முடியலையா? முடிஞ்ச அளவுக்கு சர்வே பண்ணணும். என்ஹான்ஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் அதென்ன ஹையர் கிளாஸ்ல போட்டிருக்கு. என்னது குட் லக்கா? அளவே இல்லாத எதிரிகளை எதிர்க்கணுமா? இக்ரஸ் மாதிரி பலசாலிகள் இருந்தா என்ன அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு சில நொடிகள் போதும். இவங்களை பார்க்கும்போது இவங்களை ஈஸியா சமாளிச்சிடலான்னு தோணுது. இருந்தாலும் இவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவங்கெல்லாம் நிக்காம எல்லா கேட்ல இருந்தும் வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம் என்னால தாக்கு பிடிக்க முடியுங்கிறது தான் இந்த குவெஸ்டோட கீ. அப்படின்னா ஸ்டெல்த் ஆக்டிவேட் பண்ண 200 மனா செலவாகும். ஒவ்வொரு மனாவையும் 1 செகண்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இன்னும் 190 இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டைமை வாங்க போறேன். மறைஞ்சிருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க. நினைச்சதை விட இது மோசமா இருக்கு. என்னால இப்ப ஸ்டெல்த்தையோ மர்டர்ஸ் இன்டென்ட்டையோ யூஸ் பண்ண முடியாது. எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? வெறும் 5 நிமிஷம் தான் ஆயிருக்கா? இதுக்கு மேல என்னால முடியாது. இந்த டெலிபோர்டேஷன் ஸ்டோனை யூஸ் பண்ணியே ஆகணும்.